சிந்தனைக்கு ஒழுக்கம் உயர்வு தரும். ஒருவரின் சிந்தனை ஒழுக்கமாக இருந்தால் அவர்களின் செயல்பாடுகளும் ஒழுக்கமுடையதாக இருக்கும் என்பதில் ஐயமும் இல்லை. நாம் பள்ளிக்கு சென்று படிப்பதற்கும் கல்லூரிக்கு சென்று படிப்பதற்கும் முக்கிய காரணம் அனைவரும் நற்பண்பு மற்றும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பதால் தான். எவ்வளவு பணம் அவரிடம் இருந்தாலும் ஒழுக்கம் என்னும் பண்பு இல்லை என்றால் அவர் மன்னருக்கு சமமானவராக கருதப்படுவார். குறள்: ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்படி. இக்குறளில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடையவருக்கு நன்மை கிடைக்கும் என்றும் ஒழுக்கம் தவறுவதால் துன்பம் அடைவார்கள் என்றும் கூறினர். சங்ககால புலவர்கள் பலர் ஒழுக்கம் என்னும் பண்பை பல நீதி நூல்கள் மூலம் கூறினர். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், திருக்குறள், நாலடியார் போன்ற பல மொழிகளில் கூறினர். அதனால் நாம் ஒழுக்கம் என்னும் பண்பை கடைபிடிக்க வேண்டும்.